உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கு எதிரான அதிமுக எம்பி சி.வி. சண்முகத்தின் மனு தள்ளுபடி. முதலமைச்சர் பெயரை பயன்படுத்த தடையில்லை என உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்கு நீதிமன்றத்தை பயன்படுத்தக்கூடாது என அதிமுகவுக்கு உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை. சட்டத்தை தவறாக பயன்படுத்துவதாக கூறி சி.வி. சண்முகத்துக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம். பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை எட்டியது தமிழ்நாடு. திமுக ஆட்சியில் தமிழ்நாடு அபரிமித வளர்ச்சி பெற்றிருப்பது ஒன்றிய அரசின் புள்ளி விவரங்கள் மூலம் உறுதியானது. நெருக்கடிகள், அவதூறுகளை கடந்து பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு சாதித்திருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். இன்னும் அதிகமான உயரத்தை திராவிட மாடல் 2.0 தொட இருப்பதாகவும் உறுதி. இந்தியாவுக்கு மேலும் 25% வரி விதித்தார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். இறக்குமதி பொருட்களுக்கான வரி 50% அதிகரிப்பு. தங்கம் விலை சவரன் மீண்டும் 75,000 தாண்டியது. சென்னையில் ஒரு சவரன் தங்கம் 75,040 ரூபாய்க்கு விற்பனை. உடுமலைப்பேட்டை அருகே அதிமுக எம்எல்ஏ தோட்டத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளர் வெட்டி கொலை. தகராறை தடுத்தவரை கொலை செய்த 2 பேர் திருப்பூர் எஸ்பி அலுவலகத்தில் சரணடைந்தனர். கொலை செய்யப்பட்ட உதவி ஆய்வாளர் சண்முகவேல் குடும்பத்திற்கு முதலமைச்சர் இரங்கல். 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவிப்பு. (2026) சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று தனித்து ஆட்சி அமைக்கப்படும். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி உறுதி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்திப்பு. சாதி ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்ற வலியுறுத்தல். அன்புமணி அழைப்பு விடுத்துள்ள பாமக பொதுக்குழுவுக்கு தடை கோரி ராமதாஸ் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. தன்னைத்தானே தலைவர் என அன்புமணி கூறிக்கொள்வதாக குற்றச்சாட்டு. தனிப்பட்ட முறையில் எந்த அரசியல் கட்சியும் விஜயகாந்த் புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடாது. வேலூரில் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. ஆகாஷ் பாஸ்கரன் வழக்கில் அமலாக்கத்துறைக்கு 30,000 ரூபாய் அபராத விதிப்பு. 2 முறை அவகாசம் வழங்கியும் பதில் மனு தாக்கல் செய்யாததால் நடவடிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.